எவ்வளவு தைரியம் பாத்தியா உங்களுக்கு? இல்லடா. பக்கத்துல அம்மா இருந்ததால சும்மா இருந்தேன். அதர்வைஸ் ஐ வுட் நாட் ஹவ் ஸ்பேர்ட். ஓகே கூல், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சில்லுன்னு ஏதாவது குடிக்கிறியா? உனக்கு கோவம் அதிகமா இருக்கு, குறையும். டேய் இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? ஹே, அவ வந்திருக்கா. அவனா? அதான் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுல அந்த பொண்ணு. ஓ, என்ன சாரி கேட்க வந்திருப்பா. என் மூட் சரியில்லை, நீயே பேசி அனுப்பிடு. ஏன் நண்பா? அவ சாரி கேட்கட்டும், நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, ப்ராப்ளம் சால்வ்டு. என்ன மேட்டர் சால்வ்டு? பேராசை பிடிச்சவங்க பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சீப் மென்டாலிட்டி இருக்கிறவங்களோட நிழல் கூட என் வீட்டில் படக்கூடாது. நண்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. டேய், முதல்ல அவளை இங்கேருந்து அனுப்பு. அவளும் அவ அம்மாவும் பண்ண அநியாயத்துக்கு என்னோட வாழ்க்கையில முக்கியமான 2 மணி நேரத்தை கெடுத்ததே அந்த ஃபேமிலி தான். அதுக்கு தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சேன். அதனால தான்டா இவ எனக்கு வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு இருக்கா. எல்லாம் டிராமாடா. நண்பா, நடந்து போச்சு, விட. இன்னும் இதை பெருசாகிட்டே போக வேணாம. டேய், இப்ப நீ போய் பேசுறியா இல்ல நான் போய் பேசுறேன்? இல்ல நானே ஹேண்டில் பண்றேன், நீ இரு. செக்யூரிட்டி சார், அந்த பொண்ணை அனுப்பி விட்டு. ஓகே சார். மேடம், உங்களை சார் கிளம்ப சொல்லிட்டார் மேடம். ஹலோ. சொல்லுங்க. சார், நீங்க என்ன பார்த்திருக்கீங்க. ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல எங்க அம்மா கூட பேசிட்டு இருந்தீங்களே. ஆனா அன்னைக்கு என் பேச்ச கேட்க உங்க அம்மா ரெடியா இல்லையே. ஆக்சுவலா அது வந்து சாரி, உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவன் நிச்சயம் உங்களை மீட் பண்ண மாட்டான். அவன் கேரக்டரே ஒரு மாதிரி. ஏதாவது ஒரு விஷயத்த வேணான்னு முடிவு பண்ணிட்டானா எக்காலத்துலயும் அவன் முடிவை மாத்திக்கவே மாட்டான். பிடிவாதக்காரன். அவரோட பிடிவாதத்தால எங்க அப்பாவுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் தெரியுமா? நாங்க தப்பு பண்ணிட்டோம், அதை நான் ஒத்துக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட் இடத்துல நான் இருந்திருந்தா கூட நானும் அப்படிதான் கோவப்பட்டிருப்பேன். கோவப்படுற உரிமை அவருக்கு இருக்கு. அதனாலதான் அவர்கிட்ட சாரி கேட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு வந்திருக்கேன். இல்லைன்னா இது சால்வே ஆகாது. சாரி கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? அவனுக்கு அவங்க அப்பா நான் எவ்வளவு உயிர் தெரியுமா? அவனுக்கு வாழ்க்கையில அன்புன்னு ஒண்ணு கிடைச்சதே, அது அவங்க அப்பா கிட்டது மட்டும்தான். அவர் நினைவுனால இத்தனை வருஷத்துல அவன் ஒரு தடவை கூட மிஸ் பண்ணதே கிடையாது. ஆனா அது உங்களால மிஸ் ஆச்சு. அந்த கோவத்துல இருக்கான் அவன். சார், ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி தான் உங்க ஃப்ரெண்ட் இருந்தாருன்னா அவரை என்னை விட யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்படின்னா ப்ளீஸ், நான் அவர்கிட்ட நேர்ல பேசுறேனே. நான் சொன்னா அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. ஐம் சாரி, ஐம் ஹெல்ப்லெஸ். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. அவன் மூடு சரியில்லை, சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். கிளம்புங்க. சார், சார், அவர் அவங்க அப்பாவுக்காக இவ்வளவு தூரம் பண்றாரு. நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது ஏன் அப்பாவுக்காக தான். அவனுக்கு ஏதாவது ஆனா அவன் மன்னிப்பான். ஆனா அவன் ஃபேமிலிக்குன்னு வந்துட்டா கண்டிப்பா அவன் மன்னிக்க மாட்டான். சார், சார் ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை நான் அவரை பார்க்கணும். ஐயோ, கிளம்புங்கன்னு சொல்றேன்ல ப்ளீஸ். ஓகே ஃபைன். உங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்க. அவர் அவங்க அப்பா மேல எவ்வளவு அன்பா இருக்காரோ அதை விட அதிகமா நான் எங்க அப்பா மேல அன்பா இருக்கேன். அவர் அப்பா மேல இருக்கிற அன்பால தான் அவர் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறாருன்னா, எங்க அப்பா மேல நான் வச்சிருக்கிற அன்புக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் நான் போவேன். நீங்க எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் நான் போராடுவேன், எதிர்த்து நிப்பேன். எங்க அப்பாக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துப்பேன். அவர் மட்டும் இல்ல, என் ஃபேமிலிக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தாங்க நான் சும்மா விட மாட்டேன். இந்த பொண்ணு யோசிக்கிற விதம், வாழ்க்கையை பார்க்கிற விதம் எல்லாமே நம்ம கௌதம் மாதிரி இருக்கே. என்னடா
அவளை பேசி அனுப்பிட்டியா? ம் ம். என்ன சொன்னா அந்த டிராமா குவீன்? நண்பா, நீ அவளை தப்பா நினைச்சிட்டு இருக்க. நீ அவளை மீட் பண்ணியிருக்கணும். ரொம்ப நல்லவடா. அப்படியா? வாவ், கிரேட். அவன் நடிச்ச நடிப்புக்கு நீ வேணா அவளுக்கு ஒரு அவார்டு கூட. ஹே, ஏன் இவ்வளோ கோவமா பேசுற? அந்த பொண்ணு யோசனை பண்றது பேசுறதெல்லாம் பார்த்தா அவ ரொம்ப சிம்பிள், புத்திசாலின்னு தோணுதுடா. ம், புத்திசாலி தான். அதான் கார் கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகலன்னா கூட என்கிட்ட இந்த காசை போடுங்க ட்ரை பண்ண அவ. அதுக்கு இல்ல. ஃப்ராட் ஃபேமிலி. ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சதும் வீடு வரைக்கும் தேடி வந்து கண்ணீர் சிந்தி டிராமா பண்றா. உடனே நம்ம மனசு கரைஞ்சிடும்னு எதிர்பார்க்கறா. ஹே, அப்படிலாம் இல்ல. நீ டேய், உனக்கு நான் ஃப்ரெண்டா அவ ஃப்ரெண்டா? எப்பா இது என்னப்பா வம்பா போச்சு? விடுப்பா, என்னமோ நடக்கட்டும். என்ன விடுறா சாமி. ஹே, ஷட் அப். என்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லாத. நான் கேட்க மாட்டேன். சந்தோஷ், ஏன் இவ்வளவு கோவமா போறா? என்னாச்சு இவளுக்கு? தெரியலையே. மாயா, ஓ ப்ளீஸ். I don't care. You better listen to me. மாயா, I don't care about it. என்ன விட உனக்கு வேற என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? ஜீவா, don't cut the call. I want to talk to you. ஜீவா. மாயா, மாயா, என்னாச்சுமா? யார்கிட்ட இப்படி கோவமா பேசிட்டு இருக்க? மாயா, 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 என்னாச்சு? மாயா, என்னமா இது? இவள இந்த நிலைமையில பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அவ சின்ன குழந்தைடா. நண்பா, நீ அவளை கரெக்ட் டைம்க்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்ட. ஷீ இஸ் ஃபைன், டோன்ட் வரி. மாயா வாழ்க்கையில வந்திருக்கிற அந்த பையன் யாரு? ஹே, மாயா வாழ்க்கையில ஒரு பையன் தான் வந்தானே, எப்படி அவளை கன்ஃபார்மா சொல்ற? டேய், கடவுள் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து தான் படைச்சிருக்கான். எதுவுமே மாறாது. மாயா இப்படி ஒரு முடிவெடுக்க தயாராயிட்டானா அது லவ் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்க முடியும். மாயா யாரையாவது நேசிச்சா ரொம்ப ஆழமா நேசிப்பா. அப்படி நேசிக்கிறவங்க அவளுக்கு மட்டும்தான் சொந்தம் நினைப்பா. ஐ திங்க் இவ காதலிச்ச பையன்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அதனாலதான் மாயா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பையனை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் எனக்கு வந்தாகணும். அதுவும் இம்மீடியட்டா. அம்மா, உன் போன் அடிக்குது பாரு. அம்மா, உன் போன் அடிக்குதுன்னு சொல்றேன்ல. ஐயோ 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 ஐயோ, நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நிஜமானே தெரியலையே. அதித்தி, என்னால நம்பவே முடியல. அடியே, உன் அண்ணன் இவ்ளோ புத்திசாலின்னு எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. ஆமாமா, அதிர்ஷ்டமே கூரைய பிச்சுக்கிட்டு வந்து அண்ணனை லவ் பண்ற மாதிரி இருக்கு. ஆமாண்டி, ஃபேமஸ் ஃபேஷன் டிசைனர் மாயா ஏன் பையனை லவ் பண்றா. அம்மா, இவங்க ரெண்டு பேரோட லவ் மட்டும் கல்யாணத்துல முடிஞ்சிருச்சுன்னா
என் கெரியருக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். நான் சூப்பர் மாடல் ஆயிடலாம். ஆயிடலாம் என்ன ஆயிடலாம், ஆயிடுவேன். இந்த லவ் கண்டிப்பா கல்யாணத்துல முடிஞ்சே ஆகணும். இந்த நிமிஷத்துல இருந்து அந்த பொறுப்பு நம்மளோடது. எஸ், ஐயோ ஐயோ, கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் மொத்தமா சேஞ்ச் ஆயிடும்டி. டேய் சந்தோஷ், சின்ன பொண்ணுடா அவ. ச்சே. நல்லது எது கெட்டது எதுன்னு எதுவுமே அவளுக்கு தெரியாது. இட்ஸ் a trap சந்தோஷ். இந்த மாதிரி பணக்கார பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி ட்ராப் பண்ணுவாங்க. அடுத்து பிளாக்மெயில் பண்ணி பணம் கறப்பாங்க. இட்ஸ் a business. கொஞ்சம் கூட உழைக்காம பணக்காரன் ஆகணும்னு பேராசைப்படுறாங்கல்ல, அந்த கேட்டகரியை சேர்ந்தவன் தான் இவன். யாரா இருக்கும் அந்த பையன்? மாயாக்கு எப்படி தெரியும் அவனை? ஒருவேளை 2 பேரும் ஒண்ணா படிச்சிருப்பாங்களோ? நோ சான்ஸ். மாயாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கும் அம்மாவுக்கும் நல்லா தெரியும். அவங்க யாருமே இல்ல. இவன் வேற ஒரு புது ஆள். முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடி, அப்புறம் அவனை நான் பாத்துக்கிறேன். ராஸ்கல். அப்புறம் இன்னொரு விஷயம், இதெல்லாம் மீடியாவுக்கு தெரியவே கூடாது, குறிப்பா சோஷியல் மீடியாவுக்கு. ஷூர் நண்பா. மாயா சூசைட் அட்டம் பண்ணிக்க ட்ரை பண்ணான்னு கொஞ்சம் தெரிஞ்சா போதும், அவ கேரக்டரையே அசாசினேட் பண்ணிடுவாங்க. அவ ஃபியூச்சரே அஃபெக்ட் ஆயிடும். நண்பா, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல பேசிட்டேன். இது அன்அஃபிஷியலா தான் இருக்கும். நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. ஓகே. இந்த லவ் ட்ராப்ல இருந்து மாயாவை எப்படியாவது வெளியே கொண்டு வந்தாகணும். நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஒரு அண்ணனா அது என்னோட கடமைடா. ஏய் வந்துட்டாங்க. ஹலோ மேடம். மேடம் 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 எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடம் கொஞ்சம் இங்க பாருங்க மேடம். மேடம் 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 ஒரு நிமிஷம் மேடம். மேடம் இங்க பாருங்க. மேடம் மேடம் ஒரு நிமிஷம் இருங்க மேடம். மேடம் நோ நோ, திஸ் இஸ் நாட் தி டைம். நாங்க போணும். மேடம், உங்க பொண்ணு ஏன் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காங்க? இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு மேடம்? நதிங் டு வரி. அடுத்த வாரம் ஃபேஷன் வீக் இருக்குல்ல, ராத்திரி பகல வேலை செஞ்சு அதனால டயர்ட் ஆயிட்டா. ஒன்லி ஸ்ட்ரெஸ், நார்மல் ஸ்ட்ரெஸ். ஆனா எங்களுக்கு வந்து நியூஸ் படி இது சூசைட் அட்டெம்ப்ட் சொல்றாங்க. சூசைட் அட்டெண்ட் பண்ற அளவுக்கு என்ன ப்ராப்ளம் மேடம்? உங்க பொண்ணுக்கு லவ் ஃபெயிலியரா? ஹலோ, கற்பனையா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. ஷீ இஸ் a famous fashion designer. இப்படி எல்லாம் நீங்க நியூஸ் எழுதுனீங்கன்னா அவ பேரு கெட்டு போயிடும். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். மேடம், ஒரு அம்மாவா நீங்க என்ன சொல்றீங்க? ப்ளீஸ், என் பொண்ணு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு முதல்ல நான் போய் பார்க்கணும். அவ நல்லா ஆனதும் அவளே வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுப்பா. ஓகே மேடம், லாஸ்ட் ஒன் क्वेश्चन இல்ல ப்ளீஸ் மேம். சாரி, இல்ல இல்ல ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கௌதம், அக்கா, எப்போ வந்த? அக்கா, இன்னைக்கு ஆடிஷன் போயிருந்தேன்ல, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஒரு நிமிஷம் இரு. அக்கா, என்ன ஆச்சுக்கா? worst day அதிதி. என்ன சொல்ற? இன்னைக்கு அந்த கார்காரனை மீட் பண்ண அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். சாரி சொல்லி இந்த ப்ராப்ளமை எப்படியாவது சால்வ் பண்ணலாம்னு நினைச்சேன். ரொம்ப திமிரா நடந்துக்கிறான். தலையில கொம்பு முளைச்சதான் நினைப்பா அவனுக்கு. என்னைக்காவது என் கையில சிக்குவான், அப்ப இருக்கு அவனுக்கு. அவ்வளவுதானே. இப்போ என்ன, நீ அவனை திட்டி தீக்கணும். அவ்வளவுதானே, திட்டு. அப்பதான் உன் டென்ஷன் போகும். இப்ப எதுக்கு நீ என்ன முறைக்கிற? இங்க பாரு, நேர்ல தான் திட்டணுமா என்ன? போன்ல கூட திட்டலாம்ல. ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அக்கா, அக்கா,
அவன் நம்ம அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கான். இதுக்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும். நாம ரொம்ப நல்லவங்களா இருந்தா நம்மள வாழ விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் பொறுத்து போறது வேஸ்டுக்கா. நாம எதிர்த்து நிக்கணும். அப்பதான் இவங்கெல்லாம் அடங்கி போவாங்க. ஆ? அக்கா, கோவம் வந்தா அத மனசுக்குள்ளே அடக்கி வச்சுக்க கூடாது. யாரு மேல கோவமோ அத அவங்க மேல காட்டிடணும். கரெக்ட். ஆனா அவன் நம்பர் எனக்கு தெரியாதே. நம்பர் கண்டுபிடிக்கிறது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? ரொம்ப சிம்பிள்க்கா. எப்படி? உனக்கு அவனோட அட்ரஸ் தெரியும்ல? தெரியும். அவன் அட்ரஸ் என்னோட ஃப்ரெண்டுக்கு அனுப்புனா சொடக்கு போடுறதுக்குள்ள அவன் நம்பரை என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்துருவா. ரொம்ப சிம்பிள்க்கா. ஓகே ஓகே. அந்த பையனோட டீடைல்ஸ். யார் அவன்? அவன் பேக்ரவுண்ட் என்ன? மிடில் கிளாஸ். அவன் பேர் என்ன? ஜீவா. ஜீவா? அவன் ஃபோன் நம்பர் கிடைச்சதா? மொபைல் நம்பர் கிடைக்கல. அவன் லேண்ட்லைன் நம்பர் தான் கிடைச்சது. ஏதோ ஒன்று கூட இன்னைக்கு இருக்கா அவனுக்கு. 044 ஹலோ. ஹலோ, இது ஜீவாவோட வீடா? ஆமா. அவங்கிட்ட போனை கொடுங்க. ஜீவா இன்னும் வீட்டுக்கு வரல. நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அவன் எங்க குடும்பத்துல தேவையில்லாத ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டான். நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க என்ன சொன்னீங்க? அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் மனசுல? ஹலோ ஹலோ. நான் அவனை சும்மா விட மாட்டேன். ஹலோ ஹலோ, நீங்க பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன். என் தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் அவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. I will make him pay for it. இல்லங்க, எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. ஹலோ. இரிட்டேட் பண்ணாம முதல்ல சிக்னல் இருக்கிற இடத்துக்கு போய் போன் பேசுங்க. ஹலோ, நீங்க பேசிட்டு இருக்கிறது லேண்ட்லைன்ல, மொபைல்ல இல்ல. இதை எடுத்துட்டு நான் எங்க போறது? ஷிட். ஹலோ, நான் பேசுறது இப்போ அது கேக்குதா? பெட்டர். முக்கியமான விஷயம் பேசும்போது இந்த சிக்னல் வேற. நீங்க ஏதோ சோகமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னது? நான் கத்தி பேசுனது உனக்கு சோகமா இருக்கா? கோவம் கோவம். ஐயோ, நான் செம்ம கோவத்துல இருக்கேன். என்ன டென்ஷன் ஆக்காதீங்க. எனக்கு பிபி ஏறிக்கிட்டே இருக்கு. ஐயோ, அப்படின்னா உடனே டாக்டர் கிட்ட போங்க. டாக்டரா? எஸ். நீங்க முதல்ல டாக்டரை பாருங்க. ஜீவா வந்ததும் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். ஓகே? நான் அவன் கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்ல. அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான். எழுதி வச்சுக்கோங்க. அவனை ஒரு வழி பண்ணாம நான் விடவே மாட்டேன். ஹலோ, ஒரு நிமிஷம். என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் நீங்க? என் தம்பி மிரட்டிட்டு இருக்கீங்க சார். இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஹலோ, மரியாதையா பேசுங்க. நான்லாம் மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன். யாரு என்னன்னு சொல்லாம நீங்க தான் வாய்க்கு வந்தபடி உளறிட்டு இருக்கீங்க. என்ன உளறிக்கிட்டு இருக்கேனா? நான் யாரு, நான் என்ன பண்ண போறேன்னு உனக்கு போக போக புரியும்.
இந்த ஃபோன் கால் ஜஸ்ட் a ஸ்டார்ட். நான் உங்களை என்ன பண்றேன் பாருங்க. என்ன பண்ணிடுவீங்க? ஹலோ 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 ஹலோ